வணக்கம். கே. பாலகிருஷ்ணன் பேசுகிறேன், ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு ஒரு அரசியல் ரீதியான ஆய்வு அடிப்படையில் ஒரு செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். கடந்த 2 மாதமாக இந்திய அரசியலிலே நடந்த நிகழ்வுகள், அவை பற்றி தான் நாம் இப்பொழுது பேசப்போகிறோம். இந்த அரசியல் நிகழ்வுகள் மோடி அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய சரிவை கொடுத்திருக்கிறது. ஒட்டுமொத்த அரசாங்கமே கலகலத்து போயிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு அரசியல் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. டெல்லியில் நடந்த கரப்பான்பூச்சி இளைஞர்களுடைய எழுச்சி மிகப்பெரிய பின்னடைவை மோடி அரசாங்கத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை எவராலும் மறுக்க முடியாது. எந்த அளவிற்கு சிறுக சிறுக செங்கலாக பார்த்து மோடியினுடைய பிம்பம் கட்டமைக்கப்பட்டதோ அந்த அளவிற்கு எதிர்மாறாக இன்றைக்கு அவருடைய பிம்பம் சல்லியாக நொறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இளைஞர்களுடைய எழுச்சியால் இப்படியும் வட இந்தியாவில் நடக்குமா என்று கேட்கக்கூடிய அளவில் சாதி மதத்தை கடந்து பெரும்பான்மை மக்கள் பாஜக அரசிற்கு எதிராக திரும்பியுள்ளார்கள் என்பது ஒரு முக்கியமான விடயம். எங்கு நீங்கள் சமூக ஊடகங்களை எடுத்தாலும், அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும், இன்ஸ்டாகிராம் இருந்தாலும், மோடியை பற்றி ஏதாவது பேசினால் புறங்கைட்டு தள்ளி விட்டுட்டே போய்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இளைஞர்கள். தோழர்கள் கவனத்திற்கு, இந்த ரூஸ்டர் செய்தியிலும் சரி, நாம் பல்வேறு செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு உங்களுடைய பின்னூட்டத்தை, ஃபீட்பேக்கை எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் பின்னால் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கிறது, எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது. இந்தந்த நாட்டில் இருந்தெல்லாம் தோழர்கள் பார்க்கிறார்கள். அதோடு உங்களுடைய கருத்துக்களையும், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது குறித்தும், நீங்கள் அதாவது மாறுபட்ட கருத்துக்கள் கூட இருக்கலாம், நாகரிகமாக பதிவு செய்யுங்கள். அதோடு மற்றொரு செய்தி, டெமோக்ராட்டிக் தமிழன் என்ற ஒரு யூடியூப் சேனலை நான் நடத்தி வருகிறேன். அது சமூகம் சார்ந்த, சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான செய்திகளை மட்டுமே கொண்டுவதற்காக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த சேனலை தோழர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். அதை லைக் செய்யுங்கள், அதில் பின்னூட்டமிடுங்கள், உங்கள் தோழர்களிடம் செல்லுங்கள். இன்னும் கூடுதலாக ஏதாவது முக்கியமான போராட்ட செய்திகள் எங்கு நடந்தாலும் அந்த செய்திகளை இங்கு அனுப்புங்கள். அந்த சேனல் வழியாக அதையும் நாங்கள் வெளிக்கொண்டு வருகிறோம். இந்த இளைஞர்களினுடைய எழுச்சி அரசியல் தளத்துல, குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது பற்றியும் நாம் கூடுதல் கவனத்தோடு பார்த்தாக வேண்டும். இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மோடி அரசாங்கம் என்னென்ன செய்ய வேண்டும், எவற்றையெல்லாம் அமல்படுத்த வேண்டும், என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து வந்திருந்தார்களோ அவை அனைத்தும் தோல்வியில் முடிந்துள்ளன. இது எதிர்க்கட்சிகளுக்கு, ஜனநாயக சக்திகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். முதல் வெற்றி, இந்த மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 5 முக்கியமான சாதனைகள் எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்திருக்கின்றன, மோடிக்கு தோல்வியாக அமைந்திருக்கின்றன. இந்த கூட்டத்தொடரிலேயே அரசு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மசோதா குளிர்கால கூட்டத்தொடர் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு முதல் தோல்வி. 2, VBSA மசோதா, இது 2வது மிகப்பெரிய வெற்றி. விக்ஷித் பாரத் சிக்ஷா ஆதிஷ்தான் என்று சொல்லக்கூடிய இந்த மசோதா நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களையும் மிகப்பெரிய அளவில் உள்ள மத்திய அந்த அரசின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வருவதற்கு இந்த மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த மசோதா VBSA என்றால் என்ன அப்படின்னு பார்த்தால், இது உயர்கல்வித்துறைக்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்ட முன்வடிவு. இதன் நோக்கம், தற்போது தனித்தனியாக செயல்பட்டு வருகின்ற
உயர்கல்வி ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கு பதிலாக ஒரே குடையின் கீழ நாட்டில் உள்ள அனைத்து அதாவது உயர்கல்வி அமைப்புகளையும் கொண்டு வருவது. இதன் மூலம் தற்போதுள்ள யுஜிசி, ஏஐசிடிஇ தொழில்நுட்ப கல்விக்கான அமைப்பு, என்சிடிஇ ஆசிரியர் கல்விக்கான அமைப்பு போன்ற அமைப்புகளின் பணிகள் புதிய அமைப்பின் கீழ் இதற்கு கீழே தான் வரும். ஒரு அம்பர்லா மாதிரி. இதை நாம் எதிர்த்தாக வேண்டும். ஏன்? பல்கலைக்கழகங்களின் சுயாட்சி குறையும். உயர்கல்வி தொடர்பான முக்கிய முடிவுகள் எல்லாம் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிற்கு செல்லும். கல்வி கன்கரண்ட் லிஸ்டில் இருப்பதால் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரமும் முக்கியமான அதிகாரமும் இருக்கிறது. அந்த மாநில பங்கு குறைக்கப்படும். பல்கலைக்கழகங்களுடைய நிர்வாகம், அதனுடைய தரநிலை விதிமுறைகள் மத்திய அந்த அமைப்பில் கீழ் குவிக்கப்படும். இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது இந்த பாராளுமன்றத்தில் சொன்னா, இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் உள்ள கல்வி தொடர்பான கூட்டுக்குழு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி பரிசீலித்து வந்தது. அந்த குழுவின் அறிக்கை இந்த மழைக்கால கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த குழுவினுடைய அறிக்கையும் குளிர்கால கூட்டத்தொடர் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதைத்தான் இந்த காங்கிரஸ் எம்பி ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, மத்தியமயமாக்கலை ஏற்படுத்தக்கூடிய இந்த மசோதாவை இந்த கூட்டத்தொடரில் அரசு முன்னெடுக்க முடியவில்லை என்று இதை ஒரு வெற்றியாக எதிர்க்கட்சிகளுக்கு குறிப்பிடுகிறார். ஜனநாயக சக்திகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. மூன்றாவது, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. அதாவது இந்த மூன்றாவது மசோதாவாக 130வது திருத்த அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி. இதுல என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர்கள், பிரதம மந்திரி, முதலமைச்சர்கள் ஆகிய எல்லாருடைய பதவிகளும் ஒரு சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் தானாகவே அவர்களுடைய பதவிகள் நீக்கப்படும். நல்லது தானே அப்படின்னு சொன்னா, தப்பு பண்ணியிருந்தா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, மசோதாவினுடைய அடிப்படை நோக்கம் ஒரு பிரதமர் அல்லது முதலமைச்சர் கடுமையான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் காவலில் இருந்தால் போதும், வெறும் 30 days காவலில் இருந்தால் போதும் அவருடைய பதவி தானாகவே நீங்கும். அரவிந்த் கெஜ்ரிவால எவ்வளவோ நாள் வச்சிருந்தாங்க, பல மாதங்கள் வைத்திருந்தார்கள். அப்படி இருக்க முடியாது. அதுபோல எந்த அமைச்சரை வைத்திருந்தாலும் அந்த அமைச்சர் 30 நாளைக்கு மேல போயிட்டாங்கன்னா அவர் பதவி நீக்கப்படுவார்கள் என்கின்றதான் அடிப்படை. அப்போ இது என்ன விஷயம்னா, இது எதிர்க்கட்சிகளுடைய முதலமைச்சர்களை, அமைச்சர்களை குறிவைத்து இந்த அமலாக்கத்துறையோ மற்ற ஏதாவது துறை அவர்கள் திட்டமிட்டு பின்னால தானே வெளியே விடுறது மற்ற விஷயங்கள்லாம். முதல்ல உள்ளுக்கு தூக்கி 30 நாள் வைத்து விட்டார்கள் என்றால் முடிஞ்சது, இவர்களே பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஒரு நபர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளிப்பதற்கு முன்பே வெறும் கைது அடிப்படையில் இவர்களுடைய பதவி போய்விடும். இந்த விஷயத்தை எதிர்த்து மசோதா தொடர்பான குழுவின் அறிக்கை இறுதி கட்டத்தில் இருந்தது. பிரிவு வாரியாக விவாதமும் நடந்தது. ஆனால் திடீரென்று அந்த அறிக்கை இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படாது என்று அறிவிக்கப்பட்டது. அதாவது இந்த மசோதாவை உடனடியாக முன்னெடுக்கப்பட முடியாமல் போனதையும் இது எதிர்க்கட்சியினுடைய வெற்றியாக நாம் பார்க்கலாம். ஜனநாயக சக்தியினுடைய வெற்றிகளாக பார்க்கலாம். பாஜகவினுடைய தோல்வி. அதுபோல 4வது FCRA மசோதா. கடந்த 10 நாட்களாக FCRA மசோதா எந்த நேரத்திலும் தாக்கல் செய்யப்படலாம் என்ற மிகப்பெரிய ஊடகங்களிலே ஒரு பரபரப்பு நிலவி வந்தது. உள்துறை அமைச்சர் எப்படியாவது இந்த மசோதாவை தாக்கல் செய்வதிலே, நிறைவேற்றுவதிலே உறுதியாக இருந்தார். FCRA திருத்த மசோதாவின் முக்கிய நோக்கம் வெளிநாடுகளில் இருந்து இந்திய அமைப்புகளுக்கு பெரும் நிதியினுடைய அது மேல் உள்ள கண்காணிப்பு. குறிப்பாக
வெளிநாட்டு நிதியை பெறும் என்ஜிஓக்கள், அதற்கான விதிமுறைகள், அந்த நிதி எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, எவ்வாறு செலவிடப்படுகிறது, இப்படிலாம் சொல்லிட்டு இது செய்வதன் மூலமாக இந்த நாட்டில் உள்ள கிறித்தவ அமைப்புகளினுடைய அந்த அமைப்புகளை முடக்குவதற்கான ஒரு வேலையாகத்தான் நாம் பார்க்க முடிஞ்சது. எல்லா இடங்களிலும் இதை பேசியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் அந்த ஒன்றிய அரசாங்கம் இதில் ஏதாவது ஒரு பிழை ஏற்பட்டு விட்டால் அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான அந்த விடயமும் கூட அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறதை நாம் விவாதித்துக் கொண்டிருந்தோம். பல ஊடகங்களில் நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, இந்த மசோதா தாக்கல் செய்யப்படக்கூடிய இருந்த நேரத்தில் இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படவில்லை என்பதுதான் முக்கியமான நிகழ்ச்சி. ஏன் தாக்கல் செய்யப்படவில்லை அப்படிங்கும் பொழுது, ஏற்கனவே இந்த பின்னணியில நடந்து முடிந்த போராட்டங்கள், தொடர்ந்து அந்த கூட்டத்தொடருக்கு அமித்ஷாவும் மோடியும் வராத நிலையில், இதையும் விட இந்த மசோதாவை பொறுத்தவரை கூடுதலாக அமெரிக்க துணை அதிபரிடமிருந்து ஒரு ஃபோன் கால், ஏதாவது இதை மாதிரி செஞ்சேன்னு சொன்னால் பின்ன நடக்கிறதே வேற, உன்னுடைய கேஸுகள், மற்ற விஷயங்கள், உன்னுடைய நண்பனுடைய கேஸுகள் எல்லாம் திருப்பி ரீஓப்பன் செய்யப்படும் என்றோ, அல்லது ஆர்எஸ்எஸ் இங்குள்ள அமைப்புகளின் மீது பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்றோ ஏதோ ஒன்றை சொல்லி அங்கே அமெரிக்கா துணை அதிபரிடமிருந்து வந்த கால். இதுதான் முக்கியமாக இணையாக எல்லா அமைப்புகளும் எதிர்த்தது ஒன்று, சூழல் ஒன்று, அதிலும் கூடுதலாக அமெரிக்க துணை அதிபரிடமிருந்து வந்த அந்த செய்தி என்பது முக்கியமான செய்தியாக நாம் இங்கு பார்க்கக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். அடுத்து இன்னொரு 5வது ஒரு முக்கியமான பாஜகவுக்கு ஏற்பட்ட தோல்வி, பாஜகவுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு, ஜனநாயக சக்திகளுக்கு ஏற்பட்ட வெற்றி என்னன்னு பார்க்கலாம்னா, 3/2 மெஜாரிட்டியை எப்படியாவது ஏற்படுத்தி விடலாம், கொண்டு வந்து விடலாம், எந்த கட்சியை உடைத்தாவது, எவ்வளவு அசிங்கம் பிடித்த செயல்களை செய்தாலும், எந்த வேலைகளை செய்தாலும் நாம் பிடித்து விடலாம் என்று என்ன களங்கம் வந்தாலும் சரிதான், ஜனநாயக முறைகளை தூக்கி குப்பையில் போடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர்கள் திரிணாமுல் காங்கிரசினுடைய அந்த பல்வேறு கட்சிகள், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகளை பிளவுபடுத்தினார்கள், சிவசேனா போன்ற கட்சிகளை பிளவுபடுத்தினார்கள், மேலும் பல கட்சிகளை உடைக்க முயன்றார்கள். தமிழ்நாட்டிலும் முயன்றனர், அது நடக்கவில்லை அந்த முயற்சி என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இதன் நோக்கம் தொகுதி மறிவரையை, டீலிமிட்டேஷன் சொல்றோம்ல, அதை நிறைவேற்றுவதற்கான தேவையான அந்த 3/2 அந்த மசோதாவை பெறுவதுதான். ஆனால் இப்பொழுது ஒரு விஷயம் தெளிவாகிவிட்டது, அவர்களுக்கு என்ன செய்தாலும் அந்த 2/3 மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்ற வகையிலே, அதுவும் இன்றைக்கு இனிமேல் கிடைக்கப் போவதில்லை என்ற ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் இன்றைக்கு இந்த கடந்த 2-3 மாத, குறிப்பாக 2 மாதமாக பாஜக ஆட்சிக்கு, பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியான வீழ்ச்சியை அவர்கள் கனவிலே கூட கண்டிராத அளவிற்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். எனவே இதற்கு அடிப்படையான காரணம் நம்முடைய இளைஞர்களினுடைய எழுச்சி என்பதை முக்கியமாக குறிப்பிட்டு, அதனுடைய பின்னணியில் இதெல்லாம் நடக்கிறது. அமித்ஷா வர முடியாமல் போனது, மோடி வர முடியாமல் போனது, கடைசி நாள் 2 நிமிடங்களில் வந்து வந்தே மாதரம் அந்த பாடலை பாடிவிட்டு ஓடி சென்றது போன்ற நிகழ்ச்சிகளை நினைத்து பாருங்கள் என்ற வகையிலே இன்றைக்கு இந்த காணொளியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட
மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.